தேனி மாவட்டம் டி சுப்புலாபுரம் பகுதியில் விசைத்தறி தொழிலாளர்கள் மூன்றாவது நாளாக காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடத்தி வருகின்றனர். 50% கூலி உயர்வு ஒப்பந்தம், 20% போனஸ் உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 4000க்கும் மேற்பட்ட விசைத்தறி தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிப்படைந்ததாக விசைத்தறி தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விவரங்களோடு தேனியிலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன், இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ஜனனி. அதாவது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள டி சுப்புலாபுரத்தில் 30க்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்களில் 2000க்கும் மேற்பட்ட விசைத்தறி தொழிலாளர்களும் மற்றும் அதை சார்ந்த தொழில்களான பாவு பிணைத்தல், நூல் தயாரிப்பது மற்றும் வீடுகளிலே தறி ஓட்டுவது உள்ளிட்ட ஒப்பந்த விசைத்தறி தொழிலாளர்கள் 2000க்கும் மேற்பட்டோர் உள்ளிட்ட மொத்தமாக 4000க்கும் மேற்பட்ட விசைத்தறி தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இங்கு பாத்தீங்கன்னா காட்டன் ரக சேலைகள், தறிகை ரக சேலைகள் உள்ளிட்ட சேலைகள் உற்பத்தி செய்யப்பட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மற்றும் அண்டை மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலும் உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. இந்த உரிமையாளர்களுக்கும் இவங்களுக்காக போடப்பட்ட ஒப்பந்தமானது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ற அடிப்படையில் உரிமையாளர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே போடப்படும். ஆனால் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி 1 தேதி முதல் போடப்பட்ட ஒப்பந்தம் கடந்த டிசம்பர் 31ஆம் தேதியோடு முடிவடைந்த நிலையில் புதிய ஒப்பந்தம் போடுவதற்காக விசைத்தறி உரிமையாளர்கள் தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. இதனை கருத்தில் கொண்டு நேற்றைய முன்தினம் மதியம் முதல் விசைத்தறி தொழிலாளர்கள் தங்களுடைய காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். அதாவது பாத்தீங்கன்னா 50% கூலி உயர்வு, 20% போனஸ் மற்றும் விசைத்தறி கூடங்களில் அடிப்படை வசதி உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்றைய முன்தினம் மதியம் முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட விசைத்தறி தொழிலாளர்கள் தற்போது 3வது நாளாக இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அனைத்து தொழிற்சங்கங்களை சேர்ந்த விசைத்தறி தொழிலாளர்களும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருவதால் அனைத்து விசைத்தறி கூடங்களும் இந்த டி சுப்புலாபுரம் பகுதியில் மூடப்பட்டுள்ளன. இப்போராட்டத்தால் நாள் ஒன்றுக்கு 30 லட்சம் ரூபாய் அளவிற்கு ஜவுளி உற்பத்தி முற்றிலுமாக இந்த பகுதியில் பாதிக்கப்பட்டுள்ளது. 3வது நாளாக விசைத்தறி தொழிலாளர்கள் 4000க்கும் மேற்பட்டோர் காலவரையற்ற இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அவர்கள் தினந்தோறும் வாங்கிய தினக்கூலிகளை வைத்தே அவர்களோட வாழ்வாதாரத்தை பூர்த்தி செஞ்சு வந்த நிலையில் அவர்களோட வாழ்வாதாரம் தற்போது முற்றிலுமாக பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாலும் இதனை கருத்தில் கொண்டு அரசு உடனடியாக தலையிட்டு உரிமையாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தங்களுக்கான கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என இப்பகுதி விசைத்தறி தொழிலாளர்கள் கோரிக்கை வைத்து காத்திருக்கின்றனர். தேனியிலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலமுருகன்.